நம்ம ப்ரொஃபஷ்னலாக மெச்சூர்டாக மானிட்டர் பார்த்து சிங்கிள் டேக்கில் டபுள் டேக்கில் முடிக்கும்போது அவங்க ஓகே இவங்களை கூப்பிட்டா வேலை சீக்கிரம் முடியுது அப்படிங்கிற ஒரு ஜானரில் என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் என்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு லீட் கேரக்டருக்கு ஃபுல்லாகவே கமிட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ரையாரிட்டிக்கு நம்ம முதல்ல போகணும். அவங்க கூப்பிட்ற நேரத்துக்கு ஸ்டுடியோவில் இருக்கணும். அவங்களோட பேமெண்ட்டு டைமு எல்லாத்தையுமே ஒரு ஆர்டிஸ்ட் சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கையில் அவங்களோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நம்மளாக மாறிடுறோம். அதுவும் இல்லாமல் நான் லீட் கேரக்டருக்கு முடிச்சுட்டு சார் வந்து கிளாஸில் வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நான் வந்து 2 வயசான பாட்டிங்களோட வாய்ஸையும் நான் வாய்ஸ் மாற்றி பண்ணி கொடுத்தேன். ப்ளஸ் இந்த லீட் கேரக்டரோட இதையும் பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்பாட்லேயே வந்து எனக்கு நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் காமின ப்ராஜெக்ட்டு பேமெண்ட்டு எல்லாத்தையுமே அங்கேவே சொல்லிட்டாங்க. கொஞ்சம் நேரம் டிஸ்கஸிங் போச்சு, எல்லோரும் உட்காந்து பேசணும், எல்லாம் முடித்து உடனே கமிட் பண்ணாங்க. உங்களுக்கு நல்ல பேமெண்ட் கிடைக்கிறத விட நல்ல ரெஸ்பெக்டும் சேர்த்து கிடைக்குது. சார் வந்து உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கிளாஸில், பட் அது எல்லாமே உங்களோட ஃப்யூச்சருக்கு நல்லதுன்னு நினச்சி நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் அதை பழகிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு ஆர்டிஸ்ட்டு 5 வாய்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கையில் எல்லா சவுண்ட் இன்ஜினியர்ஸுக்கும் நம்ம ரொம்ப ஒரு மாதிரி திகைப்புக்கான ஆளாக தெரியும். அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கே தோணுது. அப்படி தான் என்னை கேட்டாங்க, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு ட்ரைனிங் அப்படி கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சார் பற்றி விசாரித்தாங்க, என்ன எப்படி பீரியடு என்ன எதுன்னு விசாரித்தாங்க. ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சாருக்கும் ஒரு ரெகக்னேஷன் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ புதுசாக இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ண வர்றவங்களுக்கும் இப்போ கிளாஸில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நான் ஒரு ஷூரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் லைம்லைட் கோச்சிங்கை நம்பி மணிகை சாரை நம்பி கிளாஸ்க்குள்ளே கண்டிப்பாக வரலாம். சார் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமான கைட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி சாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் நல்ல பேர் வாங்கிக்கணும். இப்போ இந்த கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். 2025 ஃபைனலாக நான் என்னெல்லாம் சாதித்தேன், என்னெல்லாம் பண்ணேன், என்ன நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படிங்கிறத தாண்டி லைம்லைட் கோச்சிங்கை கண்டுபிடிச்சி சாரை மீட் பண்ணி அவர்கிட்ட நான் ட்ரெயின் ஆனது ஒன்று, டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக மாறின ஒரு விஷயம். இது 2 தான் நான் பண்ண பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன்.